ஹாய் கைஸ், நான் உங்கள் ஷமின்ஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அரிசி கழுவிய நீரை வீணாக்காமல் இனி இப்படி பயன்படுத்துங்கள், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ-ஷாப்பிங். இதனுடைய லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைய காலகட்டத்தில் வெளியில் இருக்கும் மாசு காரணமாக நமது சருமம் மிகவும் பாதிக்கப்படுகிறது. அழுக்குகள் சருமத்தில் படிந்து சரும பொலிவினை முற்றிலும் நீக்கிவிடுகிறது. இந்நிலையில் இழந்த பொலிவினை மீண்டும் பெறுவதற்கு பலரும் பல முயற்சிகளை செய்கிறார்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள் தங்களது சருமத்தை பொலிவாகவும் அழகாகவும் வைத்திருக்க பல்வேறு முயற்சிகளையும் சிரத்தையும் எடுப்பார்கள். அதிக விலை கொடுத்து சந்தைகளில் கிடைக்கும் அழகு சாதன பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறார்கள். ஆனால் எதிர்பார்த்த பலன் ஏதும் அந்த பொருட்களை பயன்படுத்துவதனால் கிடைப்பதில்லை. மேலும் அதில் இருக்கும் ரசாயனம் காரணமாக மேற்கொண்டு சருமத்தில் பக்க விளைவுகள் ஏற்பட்டு பாதிப்புதான் அதிகரிக்கும். அதனால் எப்போதும் சருமத்திற்கு இயற்கை வழியில் தீர்வு காணுவதே நல்லது. அந்த வகையில் நாம் தினமும் சமைக்கும் பொழுது அரிசி கழுவும் நீரை கீழே ஊற்றி விடுவோம். ஆனால் அதனை வைத்து சரும பராமரிப்பு செய்யலாம் என்று கூறப்படுகிறது. அது எப்படி என்று இப்பதிவில் காண்போம். அரிசியை வேக வைக்கும் முன்னர் அதனை கழுவி சிறிது நேரம் ஊற வைப்போம். அந்த தண்ணீரை கொண்டு சிலர் முகம் கழுவார்கள். ஆனால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. தண்ணீரை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது. அரிசியை வேக வைத்து வடிக்கும் முன்னர் சுமார் 1 மணி நேரமாவது நீரில் அரிசியை ஊற வைக்க வேண்டும். அவ்வாறு ஊறிய தண்ணீர் தான் இதற்கு சரியாக இருக்குமாம். அந்த தண்ணீரை அரிசி இல்லாமல் வடிகட்டி தனியே எடுத்துக்கொள்ளுங்கள். வடிகட்டி எடுத்த தண்ணீரை ஒரு மூடி போட்டு 48 மணி நேரத்திற்கு அப்படியே வைத்துவிடுங்கள். இப்படி செய்யும் பட்சத்தில் அந்த தண்ணீரில் ஃபெர்மெண்டேஷன் நடைபெறும். அந்த தருணத்தில் அந்த நீரில் இனோசிட்டோல் என்னும் வேதிப்பொருள் உருவாகும். அந்த தண்ணீரை கொண்டுதான் முகத்தை கழுவ வேண்டும். இது நமது சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்களை தாமதப்படுத்தி இளமையான தோற்றத்தை நமக்கு அளிக்கும். சருமத்தில் நீர்ச்சத்து குறையாமல் பராமரிக்கவும் இது உதவும். மேலும் இந்த நீரானது முகத்தில் ஏற்படும் பருக்கள் மற்றும் கருமையினை நீக்கும் திறன் கொண்டது. அது மட்டுமல்லாமல் இழந்த பொலிவினை திருப்பிக் கொடுக்கும் பண்பும் இந்த நீருக்கு இருக்கிறது. நீங்களும் முயற்சித்து செய்து பலன்களை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.